ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ஒரு சூப்பரான சன்ஃப்ளவர் ரெடி பண்ணலாமா? என் மைண்டுக்கு எல்லோ கலர் சார்ட்டோனேவே வந்தது 2டே 2 ஐட்டம்ஸ் தான். ஒண்ணு சன்ஃப்ளவர், இன்னொன்னு மேங்கோ. மேங்கோ வந்து ஆனா ரொம்ப சிம்பிள்ங்க. வெறும் அந்த ஷேப் கட் பண்ணி நம்ம அந்த லீவ்ஸ்க்கு வச்சா போதும். அவ்ளோ சிம்பிளாவும் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுல கொஞ்சம் இஷ்டம் இருக்காது இல்லையா? ஸோ கொஞ்சம் அழகா இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, ம் குடுத்த டாபிக் ஒரு ஒரு கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு டாபிக் குடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதுதான் குடுத்துருக்க டாபிக். ஸோ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்ல எனக்கு எல்லோ கலர்ல மேங்கோ தான் ஞாபகம் வந்தது. அண்ட் ஃப்ளவர்ஸ்னா சன்ஃப்ளவர் தான். நான் வந்து ரெட் வந்து எய்ம் பண்ணியிருந்தப்ப நெறையா வந்து மைண்ட்ல இருந்துச்சு. ரோஸ், ஸ்ட்ராபெர்ரி அந்த மாரி நெறைய யோசிச்சேன். பட் வந்து சார்ட் கிடைக்கலன்றப்போ எல்லோன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணப்போ இது 2 தான் மைண்ட்ல இருந்தது. வேற ஏதாச்சும் எல்லோல பண்ண முடியும்னு உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நான் ஸ்கூல் படிச்ச அந்த டைம்லலாம் வந்துட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னாலே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாரி தான் குடுப்பாங்க. லைக் அந்த பாரதியார் வேஷம் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி காஸ்டியூம் போட்டுவிட்டா போதும். பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்த ஞாபகம் இருக்கு. காந்திஜி அந்த மாதிரி. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நம்ம ஒரு ஐடியாக்கு நம்ம போயிட்டு இன்டர்நெட்ல பார்த்தா, கோகனட் அந்த ஃபுல்லா அந்த கோகனட்ட வச்சு அது மேல உள்ள அந்த வேஸ்ட்ட வச்சு ஃபுல்லா கோகனட் மாரியே ரெடி பண்ணி ஒரு பையனுக்கு கோகனட்லயே இந்த தொப்பி மாரி கொம்பெல்லாம் வச்சு எவ்ளோ எஃபோர்ட் போட்டு பண்றாங்கப்பா! வேற லெவல் அவங்களுக்குலாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் குடுக்கணும். அந்த மதர்ஸ்க்குலாம் அவ்ளோ காமா எஃபோர்ட் போட்டு அவங்க பசங்களுக்காக பண்றதுக்கு. நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வந்து எல்லாருக்குமே டைம் இருக்காது. பிளஸ் சில பேருக்கு வந்து 2 குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப வந்து 2ண்ட் பேபி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பாங்க. அவங்களையும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேபிக்கு இந்த மாரிலாம் ஸ்கூல்ல ஆக்டிவிட்டீஸ் குடுக்கும்போது நம்மளால அவ்ளோ எஃபோர்ட் போட்டு பயங்கரமாலாம் நம்மளால பண்ணி குடுக்க முடியாது. கண்டிப்பா டைம் இருக்காது. குழந்தைய பார்க்கணுன்றப்ப. ஸோ இது வந்து சிம்பிள் பட் பார்க்க அழகா இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்ல மேங்கோ விட எனக்கு வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து சூப்பரா ஓகேன்னு பட்டுச்சு. ஓகே நம்ம குழந்தைன்னு ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். நமக்கு சூப்பரா பண்ணி குடுத்துருக்கோம் அப்டின்ட்டு. ஆனா எங்க அக்காவுக்கு வந்து 2 பேபி. ஸோ அவளுக்கு டைம் இல்லாதனால நான் எடுத்து பண்ணி தரேன் அப்டின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி பண்ணேன். செய்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பெட்டல்ஸும் வந்து நம்ம சார்ட்ட ஃபோல்ட் பண்ணி கட் பண்ற மாரி தான் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப கொடுமங்க. நம்மளே வீட்ல வச்சு குழந்தைங்கள மேய்க்க முடியாம தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவோம். நம்ம 4 வருஷம் நம்மள வச்சு செஞ்சுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்குன்னு போவாங்க. அங்க போயிட்டு வேற அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டின்னு குடுக்கறது பத்தாம, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓகே நம்ம குழந்தைங்களோட அத நம்ம என்ஜாய் பண்ணி செய்றோம் அப்டின்னா அது வேற. பட் இப்போ உள்ள குழந்தைங்கலாம் வந்து எங்கங்க உட்காந்து செய்றாங்க. "நீ செஞ்சு குடுத்துருமா" அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இது பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. நமக்கு ஒரு 2, 3 ஹார்ஸ் வந்துட்டு பொறுமையா டைம் கிடைச்சதுன்னா, இது உட்காந்து பொறுமையா கட் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து டாட்லர் இருக்கு. என்னோட டாட்லர மேய்ச்சுட்டு எனக்கு இது பண்றது கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. பட் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், செய்வோம் அப்டின்ற ஒரு தாட்ல நான் செஞ்சு தரேன் அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவளுக்காக செஞ்சேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்ட்ராபெர்ரி தான் வந்து யோசிச்சேன். ஸ்ட்ராபெர்ரி வந்து இத விட வந்து கொஞ்சம் ஈஸி. நம்ம அந்த ஷேப்ல கட் பண்ணி, அதுக்கு டெக்கரேஷன்க்குலாம் நம்ம கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா வந்து வச்சிருந்தேன். ஆனா ஸ்ட்ராபெர்ரிக்கு வந்து ரெட் கலர் சார்ட் வந்து நியர்பைல எந்த கடையிலயுமே நான் இருக்க ஊர்ல வந்து எங்கேயுமே அவைலபிளா இல்ல. சரி ஆன்லைன்ல போடலான்னு பார்த்தா, ரொம்ப கிட்ட டேஸும் இல்ல. 2 நாள்ல வேணும்னு சொல்றேன். நம்ம ஆன்லைன்ல போட்டு நமக்கு வந்து செய்யலாம் முடியாது. அதனால சரி ஓகே. எல்லோ சார்ட்ல கிட்ட கிடைக்கிறது வந்து எல்லோ சார்ட் தான். அத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான், ரொம்ப சிம்பிளா வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சன்ஃப்ளவர் சூஸ் பண்ணேன். சன்ஃப்ளவர் சூஸ் பண்ணி இங்க பெட்டல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி, சென்டர்ல வந்து அந்த கிளிட்டர் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் வந்து ப்ரவுன் வித் பிளாக்ல குடுக்கணும்னு அப்படி நான் ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தேன் நெட்ல. அந்த எக்ஸாக்ட்டா நான் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பண்ணேன். பட் என்ட்ட இருக்க அந்த கிளிட்டர் பேப்பர் வச்சு எக்ஸாக்ட்டா கொண்டு வர முடியல. பட் ஓகே. B7000 க்ளூ வச்சு தான் ஒட்டுனேன். அப்புறம் அந்த பிளாக் வந்து ஒட்ட மாட்டேன்ருச்சு. பிளாக் கிளிட்டர் பேப்பர். இப்போ வந்து அதுக்கு வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம நார்மலா நான் வந்து எந்த ஒரு கிராஃப்ட் செஞ்சாலும் அத இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வரும். ஸோ அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பிக் பார்த்தேன் இல்லையா? ஒரு ரியல் சன்ஃப்ளவரோட பிக் வந்துட்டு நான் அட்டாச் பண்றேன். நான் வந்து Googleல பார்த்தேன். பெட்டல்ஸ்லலாம் ஒரு ஆரஞ்ச் ஷேட் வந்து அழகா தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த ஆரஞ்ச் ஷேட நம்மளும் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரஞ்ச் ஸ்கெட்ச வச்சு லைன்ஸ்லாம் போட்டுட்டு பெட்டல்ஸ் லைன்லாம் போட்டேன். பேக் சைட்ல சரி லீஃப் வந்து நான் 2 லீஃப் குடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 லீஃப் வந்து வாங்கலான்ட்டு கடைக்கு போனா, 2 லீஃப்க்காக கிரீன் கலர் பேப்பர் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனா, கிரீன் கலர் பேப்பர் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குன்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே கிடைச்சது ஒண்ணு அதாச்சும் போதும்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் வச்சு ஒரு லீஃப் மட்டும் ரெடி பண்ணி ஒட்டிட்டு அந்த பேப்பர்ல கொஞ்சம் கொஞ்சம் சைட்ல மிச்சம் வந்திருக்கும்ல, அத வச்சு நான் வந்து ஹெட் பேண்ட் போடுவோம் இல்லையா? அதுல யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல வந்து 2 லீஃப் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஷார்ட்
வீடியோவா நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நான் சன்ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ் வந்துட்டு 3 ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு 3 ஷேப்ல கட் பண்ணி எடுத்தேன். ஓகே. என் அக்கா பாப்பா அவள் லீனா தான் இருப்பா. ஸோ அவளோட இதுக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி நானும் ஒரு இமேஜினேஷன்ல வந்து பண்ணேன். ஆனா கடைசில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னா. அதனால நான் வந்து லாஸ்ட்டா நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப அத விட கொஞ்சம் பெருசா பெட்டல் செஞ்சு நான் கார்ட்போர்ட்க்கு பேக் சைட்ல நான் அத ஒட்டி செட் பண்ணிருவேன். அப்ப வந்து ஃப்ளவர் இன்னுமே கூட பார்க்க பெருசா தெரியும். நெக்ல மாட்டி விடுறதுக்கு நெறைய வீடியோஸ்லாம் பார்த்தப்ப சார்ட்டே யூஸ் பண்ணி அதுக்கும் ஒட்டுனாங்க. எனக்கு யோசிச்சேன் இத எப்படி செட் ஆகும்? பிள்ளைங்க சப்போஸ் ஒரு இழு இழுத்தாங்கன்னா பிஞ்சு வந்துரும் அவ்வளோதான். சின்ன பிள்ளைங்க இல்லையா? என் அக்காட்ட சொன்னதுக்கும் வந்துட்டு அதே சொன்னா சார்ட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு ஐடியா தோணுச்சு, இப்ப ரிப்பன் நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு எல்லோ கலர்ல ரிப்பன் வந்து கிடச்சிது. அத தான் வந்து நான் நெக்ல மாட்டுறதுக்காக ரிப்பன் வந்து க்ளூ கன் வச்சு பேக் சைட்ல ஒட்டியிருக்கேன். நான் எங்க பாப்பாக்கு போட்டு நான் வந்து வீடியோ லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருந்தது அவுட்புட்.